சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கு. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் எல்லாமே 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறத அதிகமாகவே இவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. சிம்மராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இருக்கிறவங்க செய்கிற தப்புக்கு இவங்களே பொறுப்பு ஏற்றுக்கூட நிலைமை அதிகமாக தள்ளப்படுறாங்க. இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் வருமானம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு, வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக வருகிறார். சிவனின் தயவு இருக்கிறதுனால கடந்த ஆண்டுகளில் பக்குவமாக ஈஸியாக கடந்து வந்துட்டோம். அதனால் ஈஸியாக நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அஷ்டம சனியால் நிறைய பாதிப்பு வருமா அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் பயந்து போயிருக்கிறீங்க. சிவனின் துணை இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியால் எந்த ஒரு பெரிய அளவு பாதிப்புங்கிறது வராது. சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. 7ஆம் இடத்துல சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்டது எதுவுமே உங்ககிட்ட வராது. அஷ்டம சனி வந்திருக்குது. இனி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அப்படியே சேஞ்ச் ஆகி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு இனி இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து உயர்வு, எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அடையும். கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தையே செஞ்சுருப்பீங்க. நான் இந்த 2025ஓட பிஸ்னஸே நான் க்ளோஸ் பண்ணலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக முதல் 3 மாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில், அதை கடைசி வரைக்கும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. பிரச்சனை குறையும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். வெற்றி உங்களுக்கு வீடு தேடி வரும் அமைப்பை கண்டிப்பாக புதன் கொடுப்பார். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா 2025 உங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையும். தவறான பாதையை நோக்கி மட்டும் நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மதுவுக்கு அடிமையாகி நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க இந்த வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கு அடிமையாகக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்களும் சிம்மராசிக்காரங்க, அதிகமாக குடி போதைகளை அடிமையாகக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களாக இருக்காங்க. இவங்க ஒரு சின்ன தப்பால் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மது போதையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக அமைத்து தருவார். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சோடனே புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தினம் புலம்பக்கூடிய நபர்களாக சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் போகும், அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நிலையாக இருக்காது. இந்த மாதிரி சுழற்சி முறையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது.
இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு சிம்மராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து இந்த ஆண்டு மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்காக எப்படியாவது குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடணும். தன்னை வருத்திக்கிட்டு, தன்னோட உடலை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சாவது தன்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசியை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான். எம்மனையும் எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசிக்காரங்க. எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க. பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அந்த விட தூய்மை மனம் படைத்தவங்க வந்து சிம்மராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு வந்து துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட தனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு அதிகமாக வருத்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து சிம்மராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார். சனி பகவான் மூலம் உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஆபத்து இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது இருக்கவே இருக்காது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கும் சிம்மராசிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆபத்தில் எதுவுமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஆதரவு, அதாவது மேலே இருக்க அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களோட ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து கல்யாணமே ஆகாத நபர்களும் பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்மராசிக்காரங்களும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. 35-34 வயசுல நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா ஆகாத நிறைய பேர் ஏக்கத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக 2025 வைகாசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நல்லாவே அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக வைகாசி மாதத்துக்குள்ள ஒரு திருமண வரன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு தை மாதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முதல் 3 மாதங்களில் இந்த ஏதோ ஒரு நல்லதுக்கு நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் முதல் 3 மாதத்துக்குள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கல்லூரிகளிலேயோ பள்ளிகளிலேயோ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12வது பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு 400 மார்க் ஒரு 500 மார்க் மேலே எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை வந்து அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் வந்து குணமாக போதும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து வளமாக அமையும். சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த 3வது நபர். இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அவங்களே பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாமல் அந்த பெண்ணோட அப்பாவோ அம்மாவோ உள்ளே வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதே மாதிரி அந்த கணவனுடைய அப்பாவோ அம்மாவோ உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விடுது. கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்களே உங்கள் 4 செவத்துக்குள்ளே பேசி எதாவது தீர்வு காண்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வராது. 3வது நபர்கிட்ட போகும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுறது. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வேலையில்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. யாரை கேட்டாலும் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது கம்மியாக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கடனால் வந்து அழிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க எதற்காக இப்படி கடன் வாங்கி சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடம்பரத்தை நோக்கி சிம்மராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க. ஆடம்பர ஆசை பேராசையில் நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தா சிம்மராசிக்காரங்க. இதனால தான் வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை ஆகுது. அப்படின்னா வீட்டு கஷ்டத்துக்காக வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. எப்படியாவது கடனை கட்டி நீ முடிச்சுட்டுனா போதும், கொஞ்சம் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு தான் வந்து சிம்மராசிக்காரங்க சொல்கிறாங்க. கடன் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகாமல் போதும். கடனுடைய தேவை உங்களுக்கு பெரும்பாலும் வராது. உங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ள 2025க்குள்ள நீங்க எதிர்பார்த்த கடன் எல்லாமே கட்டி முடிச்சு 2025 முடியும் போது 1 பைசா கடன் இல்லாம நீங்க வந்து இந்த ஆண்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. 2026 உங்களுக்கு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அதிக வாய்ப்பாக இருக்குது.
சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. காதல் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு அமையவே அமையாது. கண்டிப்பாக இந்த 2025 நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா ஒரு பயத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது, இந்த ஆண்டுக்குள்ளே சொல்லும்போது நிச்சயமாக அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். முதல் 3 மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக காதல் வாழ்க்கைக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் செல்ல போகிறீங்க. வரக்கூடிய பிப்ரவரி 14 உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் நிலை நிச்சயமாக கைகூடும். சிம்மராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் என்றைக்குமே போக மாட்டாங்க. அப்படி ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா அதில் என்னைக்காவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க.